எக் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த எக் பெப்பர் ஃப்ரையை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதை சேர்த்து 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ண முட்டையை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணதுனால உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இருக்கலாம். ஒரு சூப்பரான எக் பெப்பர் ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.